வெல்கம் டு நியூ பைரேட் ஏரா மமை. ஒன் பீஸ்ல நிறைய பைரேட் க்ரூ இருக்காங்க. பட் லெஜெண்டரி பைரேட் க்ரூனா அது ரோஜரோட பைரேட் க்ரூ தான். ப்ளூ பிளானட்டை சக்சஸ்ஃபுல்லா சுத்தி வந்திருப்பாங்க. அதுலயும் லெஜெண்டரி ட்ரெஸரா இருக்க ஒன் பீஸையும் ஃபைண்ட் பண்ணி இருந்திருப்பாங்க. இவங்க இருந்தப்போ இவங்களுக்கு ரைவலா இருந்தவங்க எல்லாம் ரொம்ப பவர்ஃபுல். டாக் பைரேட் இருந்திருப்பாங்க. கார்ப் சென்கோக்கு மாதிரி ரொம்ப பவர்ஃபுல்லான மெரைனும் இருந்திருப்பாங்க. இவங்க பல வருஷத்துக்கு முன்னாடி பண்ணாங்க இல்லையா, அதை ஒன் பீஸ் வேர்ல்ட்ல இருக்க கரண்ட் பைரேட்டால நினைச்சு கூட பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு தரமான சம்பவம் எல்லாம் அவங்க பண்ணிருக்காங்க. இந்த வீடியோல அந்த க்ரூல இருக்கவங்க யாராரு, அவங்க எவ்வளவு பவர்ஃபுல், இது எல்லாத்தையும் பார்த்துடலாம். கோல்டி ரோஜர் இவர் தான் அந்த க்ரூவோட கேப்டன். இவரோட ஸ்பீச் வந்து அல்டிமேட்டா இருக்கும். இவரை கில் பண்றப்போ ஒரு கொடுத்த ஸ்பீச் இருக்கு இல்லையா, அதை கேட்டு நிறைய பைரேட் வந்து உருவாயிருப்பாங்க. இவர் எப்படியாப்பட்ட ஒரு கேரக்டர்னா ரொம்ப பிரேவான ஒரு கேரக்டர். ஒரு ஆர்மிக்கு அகேன்ஸ்டா பேட்டில் பண்ணிட்டு இருக்கப்போ என்னதான் அந்த ஆர்மியை அவரால் வின் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சாலும் ஓடாம நின்று பேட்டில் பண்றவரு. அதே மாதிரி ஃப்ரீடமா இருக்கதை அவர் விரும்புவாரு. பைரேட் கிங்காவும் ஆயிருந்திருப்பாரு. வெல்த், ஃபேம், பவர் இது எல்லாமே இவர்கிட்ட இருக்கப்போ இவரோட க்ரூவை டிஸ்போஸ் பண்ணியிருப்பாரு. இவருக்கு வந்து டோல் ஃப்ரூட் எபிலிட்டி எல்லாம் கிடையாது. பட் 3 டைப் ஆஃப் ஹாக்கி இருக்கு இல்லையா, அதை வேற லெவலில் யூஸ் பண்ணுவாரு. அதை மாஸ்டரும் பண்ணி இருந்திருப்பாரு. ஒயிட் பீரியடுக்கு அகேன்ஸ்டா பேட்டில் பண்றப்போ அந்த பேட்டில் 3 டே போயிருக்கும். டே நைட்டா வந்து பேட்டில் பண்ணியிருப்பாரு. அப்போதைக்கு அவருக்கு ஒரு இல்னஸ் இருந்திருக்கும். பட் அதை தாண்டியும் அவர் வந்து பேட்டில் பண்ணி இருந்திருப்பாரு. கார்ப்புக்கு அகேன்ஸ்டா பேட்டில் பண்றப்போ 2 பேருமே டெத் ஏஜுக்கு வந்து போயிட்டு வந்திருப்பாங்க. ரோஜரோட ஸ்வாட்ஸ்மேன்ஷிப்ங்கிறது வேற லெவல்ல இருக்கும். இவரோட ஸ்வாடோட நேம் எஸ். இது 12 லெஜெண்டரி ஸ்வாட்ல ஒரு ஸ்வாடு. ஸோ இந்த ஸ்வாடை யூஸ் பண்ணி நிறைய சம்பவம்லாம் பண்ணியிருக்காரு. ஓடன் மாதிரி ரொம்ப பவர்ஃபுல்லான ஸ்வாட்ஸ்மேன் இவரை வந்து அட்டாக் பண்ண வரப்போ ஓடனை பறக்க விட்டு இருந்திருப்பாரு. அதே மாதிரி ஒயிட் பீரியட் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஷாக் வேவ்ஸ் வந்து கிரியேட் பண்ணி அட்டாக் பண்ணுவார் இல்லையா, அதையும் இவரோட ஏஸை யூஸ் பண்ணி டார்ச் பண்ணி இருந்திருப்பாரு. இவருக்கு அகேன்ஸ்டா வேர்ல்டு கவர்மெண்ட் இருந்திருப்பாங்க. நிறைய பைரேட் க்ரூ இருந்திருப்பாங்க. அப்படி இருந்தும் இவரோட எய்ம் வந்து இவர் அச்சீவ் பண்ணிட்டாரு. சில்வர் ஏலி இவர் தான் இவரோட க்ரூல ஃபர்ஸ்ட் சேர்ந்த பர்சன். இவரும் ஸ்டார்டிங்லேயே வந்து இவரோட வரேன்னு சொல்லியிருக்க மாட்டாரு. இவரோட வீடு வந்து எரிஞ்சிருந்திருக்கும். அதனால ஒரு ஷிப்பை திருடி அதுல தான் இருந்துகிட்டு இருந்திருப்பாரு. பட் ரோஜர் அவரை மீட் பண்ணி வர சொன்னப்போ இவர் வந்து வந்திருக்க மாட்டாரு. பட் லேட்டர் பீரியட்ல இவரோட ஜாயின் பண்ணிருப்பாரு. இவர் வந்து ரொம்ப பவர்ஃபுல். இவருக்கு வந்து ஒரு நிக் நேம் இருக்கு, டார்க் கிங்னு சொல்லிட்டு. இப்பவும் இவரை பார்த்து நிறைய பேர் பயப்படுவாங்க. இவர் வந்து ஒரு லெஜெண்டான பைரேட். இவர் தான் ரோஜரோட ரைட் ஹேண்ட் மேன். பட் இவர் இப்போதைக்கு ஏஜ் ஆயிருக்கனால இவரோட பவர்ங்கிறது வந்து பிரேம்ல இருந்த அளவுக்கு இருந்திருக்காது. அப்பவுமே நிறைய சம்பவம்லாம் பண்ணியிருந்திருப்பாரு. சாபாவடியில 11 சூப்பர் நோவாஸ் வந்து ஃபர்ஸ்ட் வந்திருப்பாங்க இல்லையா, அவங்கள கம்பேர் பண்றப்போ இவரோட பவர்ங்கிறது 100 மடங்கு அதிகமா இருந்திருக்கும். அமேசான் லில்லி போறப்போ நிறைய சீ கிங்ஸை பேர் ஹேண்டாலே அடிச்சு கில் பண்ணி இருந்திருப்பாரு. பிளாக் பேர்ட் மாதிரி ரொம்ப பவர்ஃபுல்லான பைரேட் சில்வர் ஏலியை பார்த்து பயந்துருப்பான். பிரேம் லெவல்ல இருந்த அளவுக்கு இருந்திருக்க மாட்டாரு. இவர் இப்போதைக்கு ஷாபாவடியில இருக்காரு. அதே மாதிரி ஒரு நல்ல ஒரு டீச்சர். லூஃபி டைம் ஸ்கிப் அப்போ ரொம்ப பவர்ஃபுல்லானதுக்கு மெயினான ரீசனே இவர் தான். இவரும் 3 டைப் ஆஃப் ஹாக்கி வந்து யூஸ் பண்ணுவாரு. அதுலயும் சுப்ரீம் கிங் ஹாக்கி இருக்கு இல்லையா, அதை ரொம்பவே மாஸ்டர் பண்ணியிருப்பாரு. ஷாபாவடியில வந்து பார்க்கலாம், அவ்வளவு பேரை அசால்ட்டாவே அன்கான்சியஸுக்கு வந்து போக வச்சிருந்திருப்பாரு. ஒரு ஏஜ் ஆனாலும் கிசாரு மாதிரி ரொம்ப பவர்ஃபுல்லான அட்மிரல் கூட பேட்டில் பண்ணி இருப்பாரு. இவரோட வெப்பன் வந்து ஸ்வாடு. ஸோ அதை ரொம்ப ஸ்கில்ஃபுல்லா யூஸ் பண்ணுவாரு. டபுள் எச் ஸ்வாட் இருக்கு இல்லையா, அதான் இவர் யூஸ் பண்ணுவாரு. ஸ்காப்பர் கபான் இவர் வந்து ரோஜரோட லெஃப்ட் ஹேண்ட் மேன். இவர் தான் அந்த க்ரூவோட நேவிகேட்டர். இந்த நேவிகேட்ல இவரோட ஸ்கில்லுங்கிறது வேற லெவல்ல இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைமா ஒரு க்ரூ ப்ளூ பிளானட் ஃபுல்லாவே சுத்தி வர நினைக்கிறாங்க. அதை சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போகணும்னா இவருக்கு அதுல எந்த அளவுக்கு ஸ்கில் இருந்திருக்குன்னு பாத்துக்கோங்க. இவர் எந்த அளவுக்கு நேவிகேட்ல ஸ்கில் இருக்கோ அதே மாதிரி பேட்டில் பண்றதுலயும் இருக்கும். இவருக்கு வந்து மவுண்டைன் ஈட்டர்னு சொல்லிட்டு ஒரு நிக் நேம் இருக்கு. ரோஜர் வந்து ஒரு க்ரூவை வந்து கலைச்சார் இல்லையா, அதுக்கப்புறமா இவர் வந்து எல்ஃபால போயிட்டு செட்டில் ஆயிட்டாரு. இவருக்கு ஏன் மவுண்டன் ஈட்டர்னு சொல்லிட்டு பேர் வந்திருக்குன்னா, ரோஜருக்கு வந்து அடிபட்டு இருந்திருக்கும். ஸோ அவர் ரெக்கவரி ஆகி வர்றப்போ இவர் பேட்டில் பண்ற மாதிரி இருந்திருக்கும். ஒரு 100 பவர்ஃபுல்லான எனிமீஸ்க்கு மேல இருந்திருப்பாங்க. அவங்க எல்லாரையுமே இவரோட ஆக்ஸை யூஸ் பண்ணி எல்லாரையுமே டிஃபீட் பண்ணி இருந்திருப்பாரு. அந்த பேட்டில் பண்ணார் இல்லையா, அப்போதைக்கு அந்த மவுண்டன்ல இருந்த மரம் செடி கொடி இருக்கு இல்லையா, அது எதுவுமே இல்லாம போயிருந்திருக்கும். அதனாலதான் இவருக்கு இந்த நேம் வந்திருந்திருக்கும். இவர் ஓடனுக்கு அகேன்ஸ்டாவும் பேட்டில் பண்ணி இருந்திருப்பாரு. இவரும் 3 டைப் ஆஃப் ஹாக்கி வந்து யூஸ் பண்ணுவாரு. இவரால அந்த ஆக்ஸ் இருக்கு இல்லையா, அதுல இவரோட ஹாக்கியை இன்ஃபியூஸ் பண்ணி அட்டாக் பண்ண முடியும். அந்த அட்டாக் எல்லாமே ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். ஒரு பெரிய கோட்டையே இவரோட ஆக்ஸை யூஸ் பண்ணி டிஸ்ட்ராய் பண்ண முடியும். க்ரோக்கஸ் இவர் தான் இந்த க்ரூவோட டாக்டர். இவரோட ஸ்கில்லுங்கிறது மெடிக்கல்ல வேற லெவல்ல இருந்துகிட்டு இருக்கும். ரோஜருக்கு வந்து ஒரு இல்னஸ் இருக்கும். பட் அந்த இல்னஸ் வந்து கியூர் பண்ணவே முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்திருப்பாங்க. அவரோட எய்ம் அச்சீவ் பண்றதுக்கு அந்த இல்னஸ்ங்கிறது வந்து பெரிய டிஸ்டர்பன்ஸா இருந்துகிட்டு இருக்கும். அவரோட லைஃப் டைம் இருக்கு இல்லையா, அது கம்மியாயிட்டே இருந்திருக்கும். அதை கியூர் பண்றதுக்காக போன பர்சன் தான் க்ரூக்கஸ். அவரோட பிரைம்
ப்ரைம் டைம் அப்போ அவர் தான் ரொம்ப ரொம்ப ஸ்கில்ஃபுல்லான டாக்டர். ரோஜரோட இல்னஸ் இருக்கு இல்லையா? ஸோ அதுலேருந்து அவரோட லைஃப்பை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு மெயினான ரீசனாக இருந்திருப்பாரு. நிறைய மெடிசனை ஃபைண்ட் பண்ணி அவரோட லைஃப்பை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருந்திருப்பாரு. இவர் டாக்டராக இருந்தாலும் இவராலையும் பேட்டில் பண்ண முடியும். இவர் வந்து நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்துருந்துருப்போம். லவனோட கேர் டேக்கராக இருந்துகிட்டு இருப்பாரு. ட்வின் கேபிள் லைட் ஹவுஸோட கீப்பராக வந்துகிட்டு இருக்காரு. ஓடன் இந்த க்ரூவுக்கு வர்றது ரோஜருக்கு ரொம்ப ரொம்ப மஸ்டாக இருந்திருக்கும். ஓடனோட எய்முங்கிறதும் பைரேட் ஆகிறதா. பட் ஓடனோட ஜேர்னி வந்து ரோஜரோட இருந்து ஸ்டார்ட் ஆயிருக்காது. அவர் வந்து ஒயிட் பீரியடோட தான் இருந்திருப்பாரு. ஒயிட் பீரியடுக்கும் ரோஜருக்கும் அகேன்ஸ்டா பேட்டில் நடந்திருக்கு இல்லையா? ஒரு 3 days பேட்டில் போயிருக்குல்ல. ஸோ அந்த பேட்டிலுக்கு அப்புறமா இவர் வந்து கோசிக்கு ஓடனை இவரோட க்ரூவில் சேர்த்துக்கிறதுக்காக ஒயிட் பீரியட் வந்து பேசியிருந்திருப்பாரு. ஏன்னா ஓடனோட நாலேஜ்ங்கிறது வேற லெவலில் இருக்கும். ஓடனால வந்து ஃபோனோகிராஃபியை வந்து ரீட் பண்ண முடியும். ப்ளஸ் அதை ரைட் பண்ணவும் முடியும். ஒன் பீஸ் இருக்கு இல்லையா? அதை ஃபைண்ட் பண்றதுக்கு இந்த ஸ்கில்லுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒன்னா இருக்கும். ரோட் ஃபோனோகிராஃபி இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப மஸ்ட். அதை ரீட் பண்ணி அதில் இருக்க இன்ஃபர்மேஷன் வச்சு தான் ஒன் பீஸ் வந்து ஃபைண்ட் பண்ற மாதிரி இருந்திருக்கும். அதுக்கு ரொம்ப தேவையான ஒரு பர்சனா ஓடன் இருந்திருப்பாரு. ஸோ ஒயிட் பீரியட் இருந்து அதுக்கப்புறம் ரோஜர் பைரேட் க்ரூவில் வந்து வந்திருப்பாரு. ஸோ அதுக்கப்புறமா அந்த க்ரூவோட சேர்ந்து நிறைய டிராவல் வந்து பண்ணியிருந்திருப்பாரு. இவருக்கும் வாய்ஸ் ஆஃப் ஆல் திங்க்னு சொல்லிட்டு ஒரு எபிலிட்டி இருந்திருக்கும். இவரால் ஒரு சில வாய்ஸையும் கேட்க முடியும், ரோஜராலையும் கேட்க முடியும். ஓடன் மாதிரி ஒரு பர்சன் ஒரு க்ரூவில் இருக்குது. அந்த க்ரூவை வந்து இன்னும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஸ்வாட்ஸ்மேன். இவரும் 3 டைப் ஆஃப் ஹாக்கியை வந்து யூஸ் பண்ணுவாரு. ஓடனோட கேரக்டர் வந்து எனக்கு எங்க ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா, கைடோக்கு அகேன்ஸ்டா பேட்டில் பண்றப்போ கைடோ வந்து ஒன்னு சொல்லுவான், நீ வந்து ஏமாந்துட்டல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அப்போதைக்கு ஓடன் வந்து அது முடிஞ்சது, அதுக்காக நான் ஃபீல் பண்ணல, இப்ப நான் என்ன பண்றேங்கிறத நம்ம பார்க்கணும்னு சொல்லிட்டு பேட்டில் பண்ணுவார்ல. ஸோ அது வந்து ஒரு பிரேவா நான் பார்க்குறேன். எப்பவுமே நமக்கு முன்னாடி நடந்ததை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காம அப்போதைக்கு அது கரெக்டா இருந்தது, இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும்னு சொல்லிட்டு பண்றதுதான் பெட்டர். அதை நான் ஓடன்ட்ட நான் பார்க்குறப்போ எனக்கு ஓடன் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இவரோட சிக்னேச்சர் ஃபுட்டையும் அங்கே வந்து குக் பண்ணி இருந்திருப்பாரு. ஸோ அதுவுமே இங்கே இருக்க நிறைய பேருக்கு பிடிச்சிருந்திருக்கும். ரோஜர் கிங் ஆஃப் பைரேட் ஆகிறதுக்கு ரொம்ப ரொம்ப மெயினான ரீசன்னா அதை நான் ஓடனை தான் சொல்லுவேன். சாங்ஸ் வந்து ரோஜர் குரூவில் ஜாயின்லாம் பண்ணியிருக்க மாட்டார். ரோஜர் குரூவில் தான் வளர்ந்தே இருந்திருப்பாரு. ட்ரெஷர் பாக்ஸ்னு சொல்லிட்டு அதில் ஓப்பன் பண்ணுறப்போ அதில் வந்து சாங்ஸ் இருந்திருப்பாரு. ஸோ சின்ன வயசுலேருந்து அவங்க வளர்த்துருப்பாங்க. சாங்ஸ் கற்றுக்கிட்டது எல்லாமே ரோஜர்கிட்டேருந்து தான். ஸோ அவங்களோட ட்ராவல் பண்ணுறதுனால இவருக்கு சி பற்றின நல்ல ஒரு நாலேஜ் இருக்கும். இவருமே ஸ்வாட் ரொம்ப சூப்பராக வந்து யூஸ் பண்ணுவார். அதுக்கு மெயினான ரீசன் வந்து ரோஜரும் யூஸ் பண்ணுறாரு இல்லையா? அது ஒரு காரணமாக இருக்கலாம். இவர் வந்து ரோஜரோட ஒரு சக்ஸஸராக சாங்ஸை வந்து பார்ப்பாங்க. சாங்ஸுக்கு ரோஜரை வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவர் வந்து அவரோட க்ரூவை வந்து கலாச்சார் இல்லையா? அப்போதைக்கு சாங்ஸை அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. கதறி கதறி அழுது இருந்திருப்பாரு. பக்கி சாங்ஸ் இவங்க 2 பேரும் நம்ம தனியா பார்க்க முடியாது. பக்கி வந்து எப்போ ஜாயின் பண்ணான்னு சொல்லிட்டு எக்ஸாக்டா நமக்கு தெரியல. பட் சின்ன வயசுல இருந்து ரோஜரோட க்ரூல தான் இருந்திருப்பான். ஃபைனலா ஒன் பீஸ் இருக்கு இல்லையா? அதை ஃபைண்ட் பண்ணி அதை பார்க்க போறப்போ பக்கிக்கு வந்து ஃபீவர் வந்துடும். அந்த ஃபீவர் வந்து ரொம்ப ஹெவியா இருந்தனால அவனால வந்து சீல டிராவல் பண்ண முடியாது. ஸோ பக்கிக்காக சாங்ஸ் அதை போகாம பக்கியை பார்த்துக்கிறதுக்காக பக்கியோடய இருந்திருப்பான். ஸோ பக்கி வந்து அப்போதைக்கு கேப்டன் கெஞ்சுவான், என்னை கூட்டி போயிருங்க, நான் வந்து இந்த ட்ரெஸ்ஸரை பார்த்துருன்னு சொல்லிட்டு. பட் சாங்ஸோட அவனோட போட்டியை வந்து அவனே பார்த்துப்பான். பட் சாங்ஸ் அளவுக்கு அவன் பவர்ஃபுல் கிடையாது. இது வந்து பக்கிக்குமே தெரியும். ஆனாலும் பக்கிக்கு வந்து ஒரு வைராக்கி இருக்கும். ஸோ அதனால தான் சாங்ஸ் வந்து க்ரூ ஸ்டார்ட் பண்ணுறப்போ கூப்பிட்டப்போ வர முடியாதுன்னு சொல்லிட்டு போயிடுவான். இனுராசி அண்ட் நெக்கோ மாமுஷி இவங்க 2 பேரையும் நம்ம ஒன்றா பார்த்துடலாம். 2 பேரோட ஸ்டோரி வந்து ஒரே லைனில் தான் இருக்கும். இவங்க வந்து எப்படி ரோஜர் பைரேட் க்ரூவில் வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்கன்னா, அது வந்து ஓடனால தான். ஓடனுக்கு இவங்களுக்கு இருக்க பாண்ட் வந்து வேற லெவலில் இருக்கும். ஏன்னா வானோ கண்ட்ரியில் வந்து ஃபர்ஸ்ட் பீச்சில் வந்து அங்கே இருக்க மக்கள் ஃபைன் பண்ணிட்டு இவங்களை வந்து ஒஸ்டா ட்ரீட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓடன் தான் இவங்களை வந்து அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லியிருப்பாரு. அதனால ஓடன் மேல இவங்களுக்கு வந்து ஒரு பெரிய லவ்வே இருக்கும். ஓடனோட க்ளோஸா இருப்பாங்க. ஓடனோட டீம் இருக்கு இல்லையா? அதுல முக்கியமான 2 பர்சன்ஸ் வந்து இவங்க வந்து மிங்க் அப்படின்னாலே வந்து அவங்க பவர்ஃபுல் தான். அவங்களுக்கும் வானோவில் இருக்காங்க இல்லையா? அவங்களுக்குமான பாண்டுங்கிறது ரொம்ப வருஷமா சூப்பரா இருந்துகிட்டு இருக்கும். ஒயிட் பீரியட் வந்து ஓடன் வந்து ரோஜரோட க்ரூவில் ஜாயின் பண்ணுவார் இல்லையா? அப்போதைக்கும் ஓடனோட சேர்ந்து அவங்க உள்ள போயிருப்பாங்க. ஸோ இவங்களுக்கோட மெயின் வந்து ஓடனோட இருக்கணும், ஓடனுக்கு சர்வீஸ் பண்ணணும். அதுதான் இவங்களோட ஃபுல் அண்ட் ஃபுல் எய்ம். ஸோ அப்படிதான் இவங்க வந்து ரோஜரோட க்ரூவில் வந்து ஜாயின் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ இதை தாண்டி வந்து நிறைய பேர் இருக்காங்க. ரோஜர் க்ரூவில் மொத்தம் வந்து ஒரு 33 பேர்கிட்ட வந்து இருந்திருப்பாங்க. பட் நிறைய பேரோட டீட்டெயில் வந்து எனக்கு வந்து ஃபுல்லாக தெரியல. ஸோ இல்லைனா சின்ன சின்ன இன்ஃபர்மேஷனாக இருக்குது. ஸோ அதனால தான் அவங்களெல்லாம் விட்டுட்டு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மேஜரான மெம்பர்ஸை மட்டும் நான் அதில் எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ உங்களுக்கு வந்து ரோஜர் க்ரூவில் வந்து யாரை பிடிக்கும், ரோஜரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இதில் நான் நிறைய பேர் மிஸ் பண்ணியிருக்கேன் இல்லையா? இதில் ஏதாவது ஒரு கேரக்டரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.